மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். ஆடிப்பட்டத்தோட 4வது அறுவடை. தக்காளியை பொறுத்தளவில் இது வந்து 2வது அறுவடைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 காய்கள் மட்டும் பறிச்சிருந்தோம். அடுத்ததாக இது வந்து 2வது அறுவடை. நிறைய கொத்து கொத்தா காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னா நாட்டு தக்காளி ரகம் தான். ஸோ இதோட காய்கள் வந்து சின்னதாக இருந்தாலுமே நிறைய காய்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது இல்லாமல் தக்காளி செடிகள் நமக்கு நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில ரகங்கள் இருக்குங்க. தக்காளியை பொறுத்தளவில் நமக்கு நாட்டு ரகங்களே கிட்டத்தட்ட 100 ரகங்கள் இருந்தாலுமே குறிப்பிட்டு ஒரு 3-4 ரகங்கள் நம்மளோட கிளைமேட்டுக்கும் வளர்க்க முடியும். அதே மாதிரி நிறைய கொத்து கொத்தா காய்கள் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ அதில் முதல் பார்த்தீங்கன்னா குடம் தக்காளியில் மஞ்சள் சிவப்பு எது கிடைச்சாலுமே நிறைய காய்கள் காய்க்கும். அடுத்ததாக செரி தக்காளியிலுமே மஞ்சள் சிவப்பு எது கிடைச்சாலுமே நிறைய காய்கள் காய்க்குங்க. இது இல்லாமல் நாட்டு தக்காளி, காசி தக்காளி, அப்புறம் கும்கும் கேசரி இந்த மாதிரியான ரகங்கள் வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டுக்கும் ரொம்ப சூப்பராக வளரும். நிறைய காய்களும் காய்க்கும். அடுத்ததாக ஊதா வரி கத்திரி. ஸோ இதையும் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இது இல்லாமல் இன்னொரு செடியில் பார்த்துட்டிங்கன்னா விதைகள் சேகரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து காசி தக்காளி வந்து இப்போ தான் பிஞ்சுகள் போட்டிருக்கு. ஸோ